அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 3ஆம் தேதி வரைக்கும், திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த வார ராசி பலன். மேச ராசிக்காரர்களுக்கு 27ஆம் தேதி திங்கட்கிழமை சர்வ ஏகாதசி நாள். சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன சோர்வுகள் வரலாம், மன கவலைகள் வந்து போகலாம். ஆகவே மனதில் உறுதியாக இருந்து அமைதியாக பொறுமையாக டென்ஷன் படபடப்பு இல்லாமல் கடந்து செல்வது நல்லது. எதை செய்தாலும் கொஞ்சம் ஆர்வத்தோடு அக்கறையோடு பிரியத்தோடு ஆனந்தமாக மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லதாகப்படும். பிறகு 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 29ஆம் தேதி புதன்கிழமை நாள் அன்று பிரதோஷம், 30ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2:30 மணி வரைக்குமே கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், கடுமையாக போராடி நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியம் பெறும், நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும், பலவிதமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். பிறகு 30ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2:30 மணியிலிருந்து மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமி, 2ஆம் தேதி சனிக்கிழமை நாள். இந்த நாளில் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வர்றதுனால வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி கிட்டும், வாகன யோகம் இருக்குது, பயணங்கள் பிரயாணங்கள்லாம் மனதுக்கு பிடித்த அளவுக்கு வெற்றி பெறும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், கூட்டு தொழில் சிறக்கும், பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க, நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க, வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும், நல்ல மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் அந்த நாளில் சிறப்பாக இருக்கும். பிறகு 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டம் நாளாக இருக்குது. கொஞ்சம் எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும், மனம் கொஞ்சம் குழப்ப நிலைக்கு ஆளாகலாம். அதனால் கொஞ்சம் பதட்டப்படாமல் பொறுமையாக நிதானமாக அந்த நாளை கடந்து செல்வது நல்லது. நிதானம் முக்கியம். ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிய நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள்லாம் இந்த வாரத்தில் சிறப்பான நாளாக அமைகிறது. காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 27ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சர்வ ஏகாதசி நாள். இந்த நாளில் சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். வாகனத்தில் செல்லும்போது தங்குதடை இல்லாமல் இடையூறு இல்லாமல் சென்று வருவது நல்லது. மற்றபடி இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொறுமை காப்பது நல்லது, விடாமுயற்சி தேவை. பிறகு 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 29ஆம் தேதி புதன்கிழமை அன்று பிரதோஷம், 30ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2:30 மணி வரைக்கும் கன்னி ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன கவலைகள் வந்து போகும், எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்திக்கக்கூடிய அளவுக்கு மன சோர்வுகள் உண்டாகும். ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் அந்த நாளை சந்தோஷமாக அமைதியாக நிம்மதியாக வைத்திருப்பது சிறப்பாக இருக்கும். மற்றபடி 30ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2:30 மணியிலிருந்து மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமி, 2ஆம் தேதி சனிக்கிழமை நாள். இந்த நாளில் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றம் உண்டாகும், பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும், பலவிதமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும், எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், உடல் ஆரோக்கியம் பெறும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், வாகன யோகம் இருக்குது, பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி பெறும். பிறகு 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வர்றதுனால வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சிகள் கிட்டும், கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும், சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும், மக்கள் செல்வாக்கு கைகூடி வரும், இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும், கூட்டு தொழில் சிறக்கும், பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள், நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்
27ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சர்வ ஏகாதசி நாள். இந்த நாளில் சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். வாகனத்தில் செல்லும்போது தங்கு தடை இல்லாமல் இடையூறு இல்லாமல் சென்று வருவது நல்லது. மற்றபடி இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொறுமை காப்பது நல்லது. விடாமுயற்சி தேவை. பிறகு 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 29ஆம் தேதி புதன்கிழமை அன்று பிரதோஷம், 30ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2:30 மணி வரைக்கும். கன்னி ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மனக்கவலைகள் வந்து போகும். எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்திக்கக்கூடிய அளவுக்கு மன சோர்வுகள் உண்டாகும். ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் அந்த நாளை சந்தோஷமாக அமைதியாக நிம்மதியாக வைத்திருப்பது சிறப்பாக இருக்கும். மற்றபடி 30ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2:30 மணியிலிருந்து மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமி, 2ஆம் தேதி சனிக்கிழமை நாள் இந்த நாளில் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றம் உண்டாகும். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பலவிதமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், உடல் ஆரோக்கியம் பெறும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், வாகன யோகம் இருக்குது, பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி பெறும். பிறகு 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வர்றதுனால வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சிகள் கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். மக்கள் செல்வாக்கு கைகூடி வரும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 27ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சர்வ ஏகாதசி நாள். சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். முயற்சிகள் வெற்றி அடையும். நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நாளாக அமைகிறது. வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 29ஆம் தேதி புதன்கிழமை அன்று பிரதோஷம், 30ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2:30 மணி வரைக்குமே கன்னி ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் வெற்றிக்காக கடுமையாக போராட வேண்டியது இருக்கும். விடாமுயற்சி தேவை. சிறு சிறு தடைகள் தாமதங்கள் இடையூறுகள் வரலாம். அதையெல்லாம் சரி செய்து அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் தேவை. வாகனத்தில் செல்லும் போது பயணங்கள் பிரயாணங்களில் கொஞ்சம் அதிக கவனங்கள் தேவை. மற்றபடி 30ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2:30 மணியிலிருந்து மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமி, 2ஆம் தேதி சனிக்கிழமை இந்த நாளில் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் மனக்கவலைகள் வந்து போகும். ஆகவே மன சோர்வு ஏற்படாமல் அந்த நாளை உற்சாகமாக வைத்திருப்பது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் தங்கு தடை இல்லாமல் தடைகள் தாமதங்கள் தாமதிக்காமல் சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது. மனதில் உறுதி தேவை. எதை செய்தாலும் கொஞ்சம் ஆர்வத்தோடு அக்கறையோடு பிரியத்தோடு மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து செல்வது சரியாகப்படும். பிறகு 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றமும் வெற்றி மேல் வெற்றியும் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் பெறும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். மக்கள் தொடர்பு வெற்றி பெறும். செல்வம் செல்வாக்கு கைகூடும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கட்கிழமையும் இந்த வாரத்தினுடைய இறுதி நாளான ஞாயிறு போன்ற நாளும் நிறைய நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் தரக்கூடிய நாளாக அமைகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 27ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சர்வ ஏகாதசி நாள். சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வர்றதுனால குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். எல்லோரிடமும்
அன்பாக அமைதியாக பேசுவது நல்லது. சண்டை சச்சரவு, வாக்குவாதம், முன்கோபம் இதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 29ஆம் தேதி புதன்கிழமை அன்று பிரதோஷம், 30ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2:30 மணி வரைக்கும். இந்த நாளில் கன்னி ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறும். விடாமுயற்சி வெற்றி பெறும். பிறகு 30ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2:30 மணியிலிருந்து மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமி, 2ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளில் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். விடாமுயற்சி தேவை. சிறு சிறு தடைகள் வரும், தாமதங்கள் வரும், சிறு சிறு தோல்விகள் கூட வரலாம். அதையெல்லாம் சரி செய்து காரண காரியத்தை தெரிந்து விடாமுயற்சி செய்து அதை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வது முயற்சி அடிப்படையில் இருக்கிறது. வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் அதிக கவனம் தேவை. தாமதிக்காமல் இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் இதெல்லாம் இருந்தாலும் அதை சரி செய்து முயற்சிப்பது நல்லது. பிரயாணங்களில் அதிக கவனம் தேவை. பிறகு 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன சோர்வுகள் வரலாம், கவலைகள் வரலாம். ஆகவே மனதில் ஒரு உறுதியோடு, மனதில் ஒரு உற்சாகத்தோடு, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக அந்த நாளை கடந்து செல்வது சிறப்பாக இருக்கும். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள் இந்த வாரத்தில் அதிக நன்மைகளை தரக்கூடிய நாளாக அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 27ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சர்வ ஏகாதசி நாள். சிம்ம ராசியில் ஜென்ம ராசியிலேயே சந்திரன் இருக்கும்போது நிறைய முன்னேற்றங்கள், வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். திறமைக்கு நல்ல அங்கீகாரங்கள் கிடைக்கும். சுறுசுறுப்பாக இருக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 29ஆம் தேதி புதன்கிழமை அன்று பிரதோஷம், 30ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2:30 மணி வரைக்கும். இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வர்றதுனால குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால வீட்டில் இருப்பவர்களோடு அமைதியாக அன்பாக பேசுவது நல்லது. சண்டை சச்சரவு, வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். முன்கோபப்பட வேண்டாம். பொறுமை முக்கியம். மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 30ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2:30 மணியிலிருந்து மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமி, 2ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளில் துலாம் ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடாக வரதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய பெருமைக்குரிய நாளாக இருக்கிறது. வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள்லாம் வெற்றி பெறும். வீட்டில் விசேஷங்கள் இருக்கும். மனதுக்கு பிடித்த பல இடங்களுக்கு சென்று வரக்கூடிய மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும். பண வருமான, பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். டென்ஷன், படபடப்பு வேண்டாம். அமைதியாக இருப்பது நல்லது. விடாமுயற்சி தேவை. சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இடையூறுகள்லாம் ஏற்படும். அதையெல்லாம் சரி செய்து ஒரு முன்னேற்ற பாதையில் செல்வது நல்லது. பொறுமை முக்கியம். விடாமுயற்சி தேவை. ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கட்கிழமையும் வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக இந்த வாரத்தில் அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 27ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சர்வ ஏகாதசி நாள். சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வர்றதுனால அன்னைக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும். அதனால் வீண் செலவாக ஆகாமல் நல்ல செலவாக, பயனுள்ள செலவாக மாற்றிக்கிறது நல்லது. சுப செலவு நல்ல ஒரு பயனுள்ளதாக அமையும். அதே நேரத்தில் வீண் அலைச்சல் தவிர்ப்பது நல்லது. பல இடங்களுக்கு முயற்சி செய்கிற போது ஏமாற்றங்கள் வரலாம். ஆகவே முன்கூட்டியே திட்டமிட்டு சிந்தித்து தேவையான பயனுள்ள முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. ஞாபக மறதி வராமல் பார்த்துக்கிறது நல்லது. நினைவாற்றல் அதிகப்படுத்தி அந்த நாளை பயனுள்ள நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது.
பிறகு 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 29ஆம் தேதி புதன்கிழமை அன்று பிரதோஷம், 30ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2:30 மணி வரைக்கும் கன்னி ராசியில் ஜென்ம ராசியிலே சந்திரன் வர்றது நிறைய நன்மைகள் உண்டாகும். மனசு உற்சாகமாக இருக்கும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 30ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2:30 மணிக்கு மேலே, பிறகு மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமி, 2ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளில் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வர்றதுனால குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது குடும்ப முன்னேற்றத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டியது இருக்கும். வீட்டு வேலைகள் நிறைய இருக்கும். வீட்டில் இருப்பவர்களோடு அமைதியாக அன்பாக பேசுவது நல்லது. சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். முன்கோபத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். பொறுமை, அமைதி தேவை. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் இருக்கும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள் வெற்றி பெறும். மக்கள் செல்வாக்கு கைகூடும். மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். வீடு, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய், புதன், வியாழன் மற்றும் ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 27ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சர்வ ஏகாதசி நாள். சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாக இருக்குது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கிறது. நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கிறது. அது லாபமான பொருள் ஈட்டுவது, பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். பிறகு 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 29ஆம் தேதி புதன்கிழமை அன்று பிரதோஷம், 30ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2:30 மணிக்கு வரைக்கும் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வரதுனால விரயஸ்தானமாக இருக்குது. செலவுகள் அதிகரிக்கும். அது நல்ல செலவாக, பயனுள்ள செலவாக மாற்றிக்கிறது நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படும். பல இடங்களுக்கு முயற்சி செய்கிற போது ஏமாற்றத்தை தரலாம். ஆகவே முன்கூட்டியே திட்டமிட்டு சிந்தித்து முயற்சிப்பது நல்லது. பயனுள்ள முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. கால விரயங்கள் ஆகும். ஆகவே வீண் அலைச்சல், வீண் விரயங்கள் இல்லாமல் ஞாபக மறதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை அந்தந்த நேரத்தில் முன்கூட்டியே செய்து வெற்றிகரமான நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 30ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2:30 மணியிலிருந்து மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமி, 2ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளில் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது ஜென்ம ராசியிலே சந்திரன் இருக்கும்போது நிறைய முன்னேற்றங்களும் வெற்றி மேல் வெற்றியும் நன்மைகளும் உண்டாகும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள்லாம் வெற்றி பெறும். வீட்டில் விசேஷங்கள் இருக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வர்றதுனால வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். எல்லோரிடம் அன்பாக, அமைதியாக பேசுவது நல்லது. முன்கோபப்பட வேண்டாம். சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக அந்த நாளை கடந்து செல்வது நல்லது. ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கட்கிழமையும் மதிய நாட்களான வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் இந்த வாரத்தில் அதிக நன்மைகளை தரக்கூடிய நாளாக அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 27ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சர்வ ஏகாதசி நாள். வழிபாட்டுக்குரிய நாளை எடுத்துக்கிறது நல்லது. சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வர்றதுனால புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கிறது. இதெல்லாம் நல்ல வெற்றிகரமான நாளாக அமைகிறது. தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். தன் திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 29ஆம் தேதி புதன்கிழமை பிரதோஷம், 30ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2:30 மணி வரைக்கும் கன்னி ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது லாபஸ்தானமாக இருக்குது. 11ஆம் வீடு. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் லாபமும் கைகூடி வரும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழிலில்
அதிக லாபமோ முன்னேற்றமோ அடையக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 30ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2:30 மணியிலிருந்து மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமி, 2ஆம் தேதி சனிக்கிழமை இந்த நாளில் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வர்றதுனால அன்று செலவுகள் அதிகரிக்கும். அதனால் நல்ல செலவாக சுப செலவாக தேவையான விஷயங்களுக்கு முக்கியமான செலவுகளுக்கு பயன்படுத்தி கொள்வது நல்லது. இல்லை என்றால் வீண் செலவு என்கின்ற வருத்தங்கள் வரும். பிறகு வீண் அலைச்சல் ஏற்படலாம். பல இடங்களுக்கு முயற்சி செய்கிற போது அது ஏமாற்றத்தை தரலாம். ஆகவே முன்கூட்டியே திட்டமிட்டு சிந்தித்து பயனுள்ள முயற்சிகளில் கால விரயங்கள் ஏற்படுத்தாமல் முயற்சி செய்வது நல்லது. ஞாபக மறதி வராமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தி அந்தந்த வேலையை அந்தந்த நேரத்தில் முன்கூட்டியே செய்து அந்த நாளை வெற்றிகரமான நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் விருச்சிக ராசியில் ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். பூமி யோகம் இருக்குது. இடம், பூமி, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான பலனை கொடுக்கும். மக்கள் செல்வாக்கு கைகூடி வரும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக, ஞாயிறு போன்ற நாட்கள் அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய நாளாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 27ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சர்வ ஏகாதசி நாள். சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தள்ளி போகும். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பங்கள், கவலைகளுக்கு உண்டாகாமல் இன்றைய முயற்சி நாளைக்கு வெற்றியாக வரும் என்கின்ற அடிப்படையில் வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி முயற்சி செய்து கொண்டே இருப்பது நல்லது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். பொறுமையாக நிதானமாக அந்த நாளை கடந்து செல்வது நல்லது. பிறகு 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 29ஆம் தேதி புதன்கிழமை அன்று பிரதோஷம், 30ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2:30 மணி வரைக்கும். இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக வர்றதுனால தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 30ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மதியானம் 2:30 மணியிலிருந்து மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி, 2ஆம் தேதி சனிக்கிழமை இந்த நாளில் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடாக வருது. லாபஸ்தானமாக இருக்குது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றங்கள் ஏற்படும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் நன்றாக இருக்கும். உழைப்புக்கேற்ற உயர்வு இருக்கும். ஊதிய உயர்வு கிட்டும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள்லாம் வெற்றி பெறும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு மே மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வர்றதுனால வீண் அலைச்சல், வீண் விரயங்கள் உண்டாகும். அது வீண் அலைச்சல் ஆகாமல் சுப செலவாக, நல்ல செலவாக, பயனுள்ள செலவாக மாற்றிக்கிறது நல்லது. வீண் அலைச்சல் பல இடங்களுக்கு முயற்சி செய்கிற போது ஏமாற்றங்கள் வரலாம். ஆகவே முன்கூட்டியே திட்டமிட்டு சிந்தித்து தேவையான பயனுள்ள முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிய நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் இந்த வாரத்தில் நல்ல பயனுள்ள நன்மைகளை அதிகம் தரக்கூடிய நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 27ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சர்வ ஏகாதசி நாள். சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வர்றதுனால அன்று சந்திராஷ்டம நாளாக இருக்கும். மனக்கவலைகள், மன சோர்வுகள் வந்து போகும். நிதானமாக பொறுமையாக அந்த நாளை கடந்து செல்வது நல்லது. எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் தெளிவாக, அமைதியாக, நிதானமாக அந்த நாளை கடந்து செல்வது சிறப்பாக இருக்கும். பிறகு 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 29ஆம் தேதி புதன்கிழமை நாள் பிரதோஷம், 30ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2:30 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வர்றதுனால
தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது. இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் எதையும் எதிர்பார்க்காம உழைப்பை மட்டும் நம்பி முயற்சி செய்து வைத்திருப்பது நல்லது. தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் தேவை. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். பிறகு 30ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2:30 மணியிலிருந்து மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமி, 2ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளில் துலாம் ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வர்றதுனால தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி பெறும். மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் சிறப்பாகவே இருக்கும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாக இருக்கும். வீடு இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். மக்கள் செல்வாக்கு கைகூடும். பேரும் புகழும் கிடைக்கும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மதிப்பு நாட்கள் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 27ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சர்வ ஏகாதசி நாள். சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வர்றதுனால கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. எதை செய்தாலும் ஒற்றுமை உணர்வோடு வெற்றி வாகை சூட வேண்டும் என்று நினைத்து முயற்சித்து வெற்றி பெறக்கூடிய நாளாக அமையும். வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும். திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 29ஆம் தேதி புதன்கிழமை அன்று பிரதோஷம், 30ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2:30 மணி வரைக்கும் கன்னி ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடு சந்திராஷ்டம நாளாக இருக்கும். சிறு சிறு மனக்குழப்பங்கள் வந்து போகலாம். மனக்கவலைகள் வந்து போகலாம். மன சோர்வுகள் வரலாம். அதையெல்லாம் கருத்தில் கொண்டு பொறுமையாக நிதானமாக அந்த நாளை கடந்து செல்வது நல்லது. கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அந்த நாளை கொஞ்சம் அமைதியாக உற்சாகமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து புத்திசாலித்தனமாக அறிவுபூர்வமாக சிந்தித்தால் பல பிரச்சனைகளை சரி செய்து கொள்ள முடியும். பிறகு 30ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2:30 மணியிலிருந்து மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமி, 2ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளில் துலாம் ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வர்றதுனால தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும். அதிர்ஷ்டம் இல்லை என்று மனதை குழப்பிக்கொள்ளாமல் எதையும் எதிர்பார்க்காமல் உழைப்பை மட்டும் நம்பினால் நிறைய வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். டென்ஷன் படபடப்பு வேண்டாம். பொறுமை முக்கியம். மற்றபடி 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வருது. வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். இடம் பூமி நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கை கொடுக்கும். ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கட்கிழமையும் இந்த வாரத்தினுடைய இறுதி நாளான ஞாயிறு போன்ற நாளும் சிறப்பான நாளாக நன்மை அதிகம் தருகிற நாளாக அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 27ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சர்வ ஏகாதசி நாள். சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றங்கள் ஏற்படும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். பலவிதமான பிரச்சனைகள் ஒரு நல்ல தீர்வுக்கு வரும். போராடி வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 29ஆம் தேதி புதன்கிழமை அன்று பிரதோஷம், 30ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2:30 மணி வரைக்கும் கன்னி ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வர்றதுனால வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும். அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட்டால் நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் வரக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 30ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2:30 மணியிலிருந்து மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமி, 2ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளில் துலாம் ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டம நாளாக இருக்குது. கொஞ்சம் மனக்கவலைகளும் மன சோர்வுகளும் உண்டாகும். ஆகவே மனதில் உறுதி தேவை. எதை செய்தாலும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக பிரியமாக அந்த நாளை
நிதானமாக பொறுமையாக கடந்து செல்வது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது கண்ணும் கருத்துமாக சென்று வருவது நல்லது. பொறுமை முக்கியம், பதட்டம் வேண்டாம். டென்ஷன் படபடப்பு அதிகரிக்கும், அமைதி தேவை. மற்றபடி 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வர்றதுனால தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம், பொறுமை முக்கியம். வீடு, இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொறுமை காப்பது நல்லது. மற்றபடி இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் எதையும் எதிர்பார்க்காமல் உழைப்பை மட்டும் நம்பினால் அது பயனுள்ள நாளாக அமையும். ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள் சிறப்பான நல்ல நாளாக அமைகிறது. குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் வார ராசி பலனுக்குரிய தன்மைகளை கேட்டு புரிந்து அதன்படி நடந்து எல்லா நாளும் வெற்றிகரமான நாளாக மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்வது நல்லது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.